5 வயது சிறுவனுடைய உயிரை காப்பாத்திய அரசு மருத்துவர்கள். அவங்க தைரியம் சொன்னாங்க, இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பயம். எங்களுக்கு ஒரே குழந்தை தான், இருந்தாலும் எங்களுக்கு பயம். ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து கன்னத்துல குத்தி மூளையுடைய அடிப்பகுதி வரை துளைத்திருந்த கத்திய வெற்றிகரமா எடுத்திருக்காங்க. ஒரு 5 வயது குழந்தை கன்னத்துல கத்தி குத்தப்பட்ட நிலையில எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது இது வந்து கத்தியானது கன்னத்துல குத்தப்பட்டு அடி மண்டையை டச் பண்ணி அந்த வெசல் வரைக்கும் வந்திருக்கு. ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் கேவர்னஸ் சைனஸ் வரைக்கும் உள்ள வரைக்கும் வந்திருக்குது. காப்பாற்றி எல்லா டாக்டர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன். நீங்க எங்களுக்கு காட் மாதிரி, ஏன்னா எங்க குழந்தைய திருப்பி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சேலம் கொண்டாளம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் கைத்தறி தொழில் செய்து வரும் தியாகராஜன் கனகலட்சுமி தம்பதி. இவங்களோட 5 வயது மகன் ரோஹித். இவரு கடந்த 5ஆம் தேதி பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுல பழம் கத்தியோட ஓடி வந்திருக்காரு. அப்போ பாய் சறுக்கி கீழே விழுந்திருக்காரு. இதுல எதிர்பாராத விதமா கையில வச்சிருந்த கத்தி கன்னத்துல குத்தி அது ஆழமா மூளையுடைய அடிப்பகுதி வரை துளைத்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. சேலம் அரசு மருத்துவமனையில செக் பண்ணி பார்த்திருக்காங்க, ஸ்கேன் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த கத்தி மூளையில இருக்கிற ஒரு பெரிய ரத்த நாளத்தை தொட்டுட்டு இருக்கிறது ஸ்கேன் மூலியமா தெரிய வந்திருக்கு. உடனடியா மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க. ரத்த நாளத்துக்கு சேதம் ஏற்படுத்தாம வெற்றிகரமா அந்த கத்திய ரிமூவ் பண்ணிருக்காங்க. மருத்துவ குழுவினருக்கு மருத்துவமனை முதல்வர் தேவி மீனால் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அந்த கத்திய அப்படியே ரிமூவ் பண்ணாம பெற்றோர்கள் கொண்டு வந்திருக்காங்க. சோ அதனால இந்த சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ஃபாலோ பண்ணுங்க.